அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, இது ஒரு பழம் விற்பனை காலம். இந்த பலாப்பழம் வந்து முதிர்ற நிலைமையிலையும் முதிர்ந்து விற்பனைக்கு வர்ற மாதிரி இருக்கக்கூடியதில் நம்ம ஆய்வு செஞ்சோம்னா, பெரும்பாலான பழங்கள் வடிவம் இல்லாமல் இருக்குங்க. மேடு பள்ளமாக நெளிஞ்சு வளைஞ்சு அந்த மாதிரி இருக்குது. இதை பொதுவாக எதனால் இது நடக்கும் அப்படின்னாங்க, பொதுவாக மண்ணில் ஈரம் இல்லை, மண்ணில் சத்து இல்லை, குறிப்பிட்ட நுண்ணூட்ட சத்துக்கள் இல்லை. இதுதான் இதோட அடிப்படை. இப்போ நம்ம என்ன செய்யலாம், குறிப்பிட்டு உடனடியாக செய்யணும்னா என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒரு 200 லிட்டர் தண்ணியில் கடல் பாசி உரம் 1/2 லிட்ரு, முக்கியமாக போரான் கிடைக்கிற மாதிரி சோலு பார் அல்லது மைக்ரோ போர் அப்படிங்கிற அந்த பவுடர் வந்து ஒரு 400 கிராம் இருக்க மாதிரி கலந்துக்கலாம். அதை கலந்துக்கலாம், இதை பண்ணிக்கலாம். இதில் வந்து முடிஞ்ச அளவுக்கு பஞ்சகாவியா இருக்குன்னா 2 லிட்டர் கலந்துக்கலாம். இந்த பஞ்சகாவியா 2 லிட்ரு, இந்த சூடோமோனாஸ் அப்படிங்கிற பவுடரோ திரவமோ 1 லிட்டர் அல்லது 1 கிலோ, கடல் பாசி உரம் 1/2 லிட்ரு, அது இல்லாத சோலு பாருங்கிற போரான் பவுடர். நம்ம கண்டிப்பாக அந்த போரான் பவுடருக்காக தான் நான் இந்த பதிவே சொல்கிறேன். அது ஒரு 400 கிராம். இதை கலந்து நீங்கள் காய்கள் மேலே தெளிச்சுக்கிட்டிங்கன்னா, இந்த காலத்தில் அதோடைய அந்த சத்து குறைபாடு நீங்கி இருக்கக்கூடிய சத்துக்கள் அது எடுத்து எங்கெல்லாம் பள்ளம் இருக்கோ அந்த பள்ளம்லாம் மேடாகி ஒரு முழுமையான வடிவம், பலாப்பழத்தோட வடிவம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒருத்தர் வாங்கும்போது நுகர்வோரோட மனநிலை அப்படிங்கிறது முறையான வடிவம் இருந்தால் கண்டிப்பாக வாங்குவாங்க. அதே இது வடிவம் இல்லாமல் மேடு பள்ளமாக அசிங்கமாக இருந்தாலோ அல்லது தட்டுனா சத்தம் முறையான சத்தம் கேட்காம அந்த முள்ளெல்லாம் நெருங்கி கூம்பி இருந்தாலும் நமக்கு வந்து விற்பனை வாய்ப்பு குறையுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ மரத்தில் இருக்க காய்களுக்கு இதை தெளிச்சுக்கலாம். ரெண்டாவது வந்து பார்த்தா, இந்த திரவங்களை தெளிக்கிறப்ப கடல் பாசி உரமும் சோலுபாரும் கலந்து தெளிக்கிறப்ப நமக்கு என்ன ஒரு பெரிய நன்மை வரும் அப்படின்னா, இந்த பயிர்கள் உள்ள இந்த பழங்களோட சுவைத்தன்மை அதிகமாகும், சுவை அதிகமாகும். பொதுவாக மெக்னீசியம் சத்து, இந்த போரான் சத்து, சுண்ணாம்பு சத்து, இதெல்லாம் வந்து நமக்கு அதிகமான சுவை கொடுக்கக்கூடிய நுண்ணூட்டங்கள். இதை நம்ம இவ்வளோ காலம் கிடைக்காம இருந்துச்சு அப்படிங்கிறப்ப செய்யலை அப்படின்னாலும் இந்த காலத்தில் நம்ம தெளிச்சுக்கிட்டோம்னா, நம்ம நுகர்வோர் வாங்குறவங்க அந்த பழத்தை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டாங்கன்னா, சப்பையாக இருக்கிறத விட கொஞ்சம் நல்லா இருந்ததுன்னா எளிமையாக வாங்க ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குங்க. இது இல்லாமல் மரங்களில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, மரத்தோட 4 திசைகள்லையும் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு 2 அடி அகலம் 1/2 அடி ஆழம் இருக்க மாதிரி குழி எடுத்துக்கலாம். அந்த குழியில் வந்து குறைந்தபட்சம் ஒரு 5 கிலோ மக்கின சாணம், ஒரு 1 கிலோ சாம்பல், இதை போட்டு தண்ணி கொடுத்துக்கலாங்க. இந்த தண்ணி இதனால் என்ன ஆகும்னா, சாம்பல் சத்து இந்த பயிருக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. ஒரு மண்ணில் பொதுவாக இல்லாத சத்து சாம்பல் சத்து. அதைத்தான் நான் பல பதிவுகளில் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அந்த சாம்பல் சத்து கிடைக்கிற மாதிரி பண்ணுறத ஒரு வழி பண்ணிட்டோம்னா நல்லது. இன்னும் முடியும், என்னால் முடியும் அப்படின்னா கொஞ்சம் பணம் செலவழிக்கலாம் அப்படின்னா, 200 லிட்டரில் 20 கிலோ கடலை புண்ணாக்கு அல்லது எள்ளு புண்ணாக்கு அல்லது தேங்காய் புண்ணாக்கு, இதை கலந்து ஒரு நைட்டு ஊற வச்சு அந்த தண்ணியை மரத்துக்கு 1 லிட்ரு கூட அல்லது மரத்துக்கு 3 லிட்ரு அப்படி ஊற்றிட்டோம்னா, இந்த காலத்தில் அதுவும் வந்து ஒரு ஈரம் கொடுக்குற நேரத்தில் அல்லது வந்து மழை பெஞ்சு ஈரம் இருக்கிற நேரத்தில் இதை ஊற்றிக்கிட்டோம்னா நமக்கு காய்கள் திடமாக வர வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன செய்கிறோம், கீழேயும் சத்து கொடுக்குறோம், ஒரு ஈரம் கொடுக்குறோம். ஈரம் கொடுக்கும்போது இதை கொடுத்துட்றோம். அதே மாதிரி மேலே இருக்க காய்களில் இதை தெளிக்கிறோம். இப்படி தெளிக்கிறப்ப நம்ம ஒரு முறையான காய்கள் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இது மட்டும் இல்லாமல் பலாவை விற்பனை பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான செயல்பாடுங்க. இந்த காலத்தில் போன வருஷம் நம்ம இதை பற்றி பேசணும். இப்போ நான் முன்கூட்டியே சொல்கிறேங்க, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பலா எத்தனை வரும், அது எவ்வளோ பேர்கிட்ட நம்ம விற்பனை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கெடுப்பு நடத்துறது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, இந்த பழங்கள் யார் மொத்தமாக வாங்குறவங்க அல்லது வேறு எந்த ஊர்களுக்கு அனுப்பிச்சா நேரடி விற்பனை பண்ணலாம், அந்த தரவுகள் நம்ம பெற்று நம்ம தூரமாக இருக்கக்கூடிய இடங்களில் நேரடியாக வாங்கி மொத்த பழமாக வாங்குறவங்க எத்தனை பேர், அதை கொண்டு போகக்கூடிய டிரான்ஸ்போர்ட்டேஷன் லாரியோ அல்லது கமிஷன் மண்டியோ
எது அப்படிங்கிறது தெரிஞ்சு கையில் வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு திட்டமிடல் பண்ணுறது பல விவசாயிகளுக்கு இந்த காலத்தில் ரொம்ப முக்கியமானதுங்க. மீண்டும் சந்திப்போம்.